வர்றேன். என்னத்தா வஞ்சரத்தோட நிக்கிறீங்க? முரட்டு சீலா பாரு. இதுக்குள்ள பெரிய டைகர்னால அதை விட பெரிய டைகர்னால ப்ளூ கிராப் நண்டுங்க. வா. என்ன கடையிலுக்கு எடுத்தது அப்புறம் வீட்டுக்கு அழுட்டு வந்துட்டீங்களாக்கு? அப்படி இல்ல சுமி. எங்க ஒரு ஆஞ்சு தர போறீங்களாக்கு? வா இங்க வா. இது நம்ம ஊருக்கு வந்து ஓடியா ஓடியா. இன்னைக்கு ஒரு ஊருக்கு வந்து ஒரு 7 டாக்டர் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் மீனவன் மீன் தான் அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும். அந்த மீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்டனால இன்னைக்கு நம்மளே எடுத்திருக்கோம். இந்த மீன் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம கோயம்புத்தூர் கடைக்கு வருது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் கடை ஓப்பனிங்கு. கோயம்புத்தூர்ல நான் அட்ரஸ் அடுத்த வீடியோவில் சொல்றேன். வாங்க. என்ன மாமா திடீர்னு அழகா இருக்கீங்க? மாமா எப்பவும் அழகுதான். என்ன வீடியோவில் காட்டிக்கிறது இல்லை, சும்மா அழகு இல்லாத மாதிரி காட்டிக்கிறது. வா. ஓ என்ன ஒண்ணு அங்க தூக்கி போடுறிய? பாருங்க, வஞ்சர மீன் என்ன, பாறை மீன் என்ன, இறால் என்ன, கனவா என்ன, நண்டு. இதுல ஒரு ட்விஸ்ட். இங்கே இரு டைகர் இறால். என்னது உனக்கு என்ன பிரச்சனை? மாமா மாமா சைனா வந்து அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம கிடக்கு. இவ்வளவு பாருங்க. மாமா கடைய போட்டுடலாம் போல இருக்கு. இல்ல இல்ல, அதாவது இருக்கிறதுல கடல்லையே பெஸ்ட்டான பொருளை எடுத்து சமைச்சு கொடுங்க சொன்னாங்க. அதனால கடல்லையே நம்ம பெஸ்ட்டான பொருளை தேடி பிடிச்சி எடுத்துருக்கோம். என்னென்ன தெரியுமா? பெரிய டைகர் இறால், பெரிய டைகர் இறால், எக்ஸ்போர்ட் இறால். வர இது ஒன்றுமே 400 கிராம், 450 கிராம், 300 கிராம், 350 கிராம் இருக்குது. 4 இறால் தான் 1 கிலோ. 3 தான் 1 கிலோ வரும். ப்ளூ கிராப்பு, எக்ஸ்போர்ட்டு, ஸ்குட்டு, பெரிய வஞ்சரம், பாறை. பாறை எடுமா பாப்பா. பாறை எவ்வளவு நண்டு இறால் கனவான கிடக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? சுமி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இல்லைம்மா, உங்களுக்கு சுமி மீனை வந்துக்கிட்டு இந்த பாதி மீனை வஞ்சரத்தை நல்ல பீஸா பார்த்து குழம்பு வச்சிரு. இது பொரிச்சிரு. பாறையும் இன்னும் ஒரு சில பீஸையும் மொத்தமாக குழம்பு வச்சிரு. நான் சொல்றேன். இந்த பாறையும் இந்த இருக்குல்ல இதுல இதையும் மொத்தமா போட்டு குழம்பு. இங்கிட்டு இருக்க பூரா பொரியல். நண்டை வந்து நண்டை பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடுவோமா? நல்லா இருக்கும். இது கிரேவி, இது பொரியல், இது கொஞ்சம் கிரேவியா? அதான் இதுல பாதி ஒடுகுனி போட்டு தரவா? ஒடுகுனி அது பெருசா இருக்கிறத அப்புறம் ஃப்ரை பண்ணிரவா? இதுல கொஞ்சம் ஒரு 10 இறால மட்டும் பொரிச்சிரு. 10-20 இறால மட்டும் அதுலயா? ஆமா, பொரிச்சிட்டு மிச்சத்தை ஒடுகுனி போட்டுட்டு அதை வந்து கிரேவி மாதிரி. அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 7 பேர். சரி, ஒரு 14 இறால் அவங்க மட்டும் தனியா எடுத்து ஒடுகுனி போட்டு வத்தல் போட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு மிச்சத்தை பொரிச்சு மண்டையை முழுசா எடுத்து அவனுக்கு கிரேவில போட்டு. ஆமா, மண்டையை கிரேவி வைக்க சொன்னோம். நண்டை வந்து வச்சுவோம், பெப்பர் ஃப்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கும். சும்மா தாளிச்சு இது சீரகம் இதெல்லாம் அரைச்சி போட்டோம்னா செம்மையா இருப்பான். போட்டு அந்த மிளகு ரசம், மீன் குழம்பும் கொஞ்சம் மிளகு ரசம். அப்புறம் அவ்வளோதான் போதும். அப்புறம் போதும், சோத்த வேகமா போங்க. சோற போகணும். இவ்வளோ வேலை இருக்கு. நான் க்ளீன் பண்ணி அவ்வளோதான். இவ்வளோத்தையும் எடுத்து மீன், நண்டு, இறால் எல்லாத்தையும் தண்ணியில போடணும், இல்லைன்னா காஞ்சிரும். இங்க பாருங்க. அப்பாமா எடுத்து போடுங்கம்மா. சரிம்மா. தண்ணிக்குள்ள போடு, உயிரோட இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டு வச்சா நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து சமையலுக்கு வந்து எங்க பாப்பா மாதிரிலாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. ஒன்று போடணும். எடுத்து போடுங்கம்மா. அவ்வளோத்தையும் அள்ளி போடுங்க. எத்தனை வேலை வேற இன்னைக்கு நிறைய இருக்கு. வீடியோ எடுத்து போடுமா. மீனை வந்து அரிசி ஆஞ்சிக்கிறேன். அது வந்து தண்ணி ஊற்றி மட்டும் போடுங்க. சட்டியில் தண்ணி எள்ளி காஞ்சி தண்ணி மட்டும் ஊற்றுங்கம்மா. சேன்றா இதா ஒன்று நடக்காரு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அழுதுட்டு இல்லையா? இல்லை எவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வஞ்சரம் மீன் ஆயப்போறோம். உண்மையாவே ஸ்டைக்கு முன்னாடி அப்போ பார்த்து வஞ்சரம்லாம் இவ்வளோ பெருசாக கையில் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து இப்போதான் பார்க்குறேன் வஞ்சரம் மீன். நவாலுமா அம்மா அம்மா என்னைய கடிக்காதையா? கடிக்காதையா? உன்னை கடிச்சுச்சாக்கு. ஆமாவா? இந்தா சியான்ற கடி. இந்தா கடி 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 கடி. இங்கே வாங்க, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா வஞ்சரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு.
இங்க பெரிய எவ்வளவு பெரிய கனவா. எவ்வளவு பெரிய கனவா. அது என்ன கனவா? ஆனா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள சித்தி என்ன ஆக போறேன்னு தெரியலையே. தெரியல, ஏற்கனவே முதுகு வலி. அதேடி இப்ப சொல்லு. என்னது? ஏற்கனவே முதுகு வலி. செடிக்குள்ள இருந்து ஒரு பிள்ளை எட்டி பாக்குது. நல்லா இருக்கா செடிக்குள்ள? எவ்வளவு? அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. இந்த ஒரு கோழி. 3 வழக்கு போட்டாலே போதும். 3-4 வழக்கு போட்டாலே போதும். உங்க மேல படும் பாத்துக்கங்கம்மா. பஞ்சரத்தை வந்து நல்லா சின்ன ஸ்லைஸா போட போறோம். கடையில வெட்டுற மாதிரி வெட்ட தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு. கடையில வெட்டுறதுக்கு அருவாமனையிலயா வெட்டுவாங்க? கத்தியில வெட்டுவாங்க, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சின்ன பீஸா போடணும்ல. அப்பதானே வஞ்சரம்னா ஸ்லைஸா இருந்தா தானே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கனவோட பல்லு, இந்த கனவோட பல்லு. அங்கிட்டு போய் பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாருங்க, ரெடி சூப்பரா இருக்கீங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து சரியா வீட்டுக்குள்ளேயும் நிறைய வேலை இருக்குது ஜஸ்டினுக்கு, அதனால் அவள் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் பார்த்தீங்கன்னா எப்படி மீன் ஆஞ்சாச்சு, அது வந்து ஃபுல்லாக ஆஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறாலை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பெரிய டைகர் ப்ரான்லாம் வாங்குனீங்கன்னா தலையை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால உங்களுக்கு நான் எப்படி இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கிறேன் சொல்லுங்க. கத்தி அருவாமனை எதுனாலும் எடுத்துக்கிறேங்க. அருவாமனை கரெக்டாக இருக்கும். அந்த இருக்குங்க இப்படி வெட்டிட்டு இந்த பூச்சியெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே கிட்ட ஒரு தட்டு, அவ்வளோதான். இவ்வளோ வேஸ்ட்டாக தானே ஆகும். நம்ம இவளுக்கு இவ்வளோ பெரிய தலை கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இப்படி பண்ணிங்கன்னாவே உரிச்சாலே வந்துடும். தோல் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஒரு இது கீழே ஒரு 3 இது அப்படியே கழட்டி. ஏன்றா இந்த ராலோட தோலை கழட்டி உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுறலாம் போல இருக்கியே. அப்படியே அவ்வளோதான். குடலை உருவியாச்சு, முடிஞ்சிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பொரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நண்டு உடைக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலை இவனைத்தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நண்டு உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிக்கு இவன் தான். இவன் காலையே எடுத்து இப்படி பண்ணோம்னா அவன் பாட்டுக்குள்ள வந்துடுவான். அதுக்கப்புறம் என்னம்மா அப்படித்தான் நல்லா சூப்பராக இருக்கும். நண்டெல்லாம் பொரிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருப்பான். டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்துருவோமா ஜஸ்கிலீனு? மாவளை பார்த்துக்க என்னம்மா செய்யுது, கண்ணு அரிக்குதான், அதுக்கு சொரிஞ்சு அது உயிரோட. அநேகமாக இவளுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாளுன்னு நினச்சேன், வேலையை சோழி முடிப்பாளுன்னு நினைக்கேன். இப்படி தான் நண்டாயணும். ஆஞ்சாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஆஞ்சு எடுத்துக்கிறேன்மா. சரிம்மா, நீங்கள் எல்லாம் உரிங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து உரிப்போம். நீ போய் கருவாட்டுக்கு மீன் சாவாழை இது பேர் இன்சியலோடு இருக்கிற மீன் இந்த மீன் தான். அடுத்து வந்து நெத்திலி, கோவா நெத்திலி கருவாடுக்கு. எங்கிட்ட அப்படியே பார்த்தோம்னா எம்மடி அப்படியே பார்த்தோன்னா இங்கே கருவாடா ஆக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தாழ்ந்துருக்கு ஜஸ்ட், அவ்வளோத்தையும் உப்பு போட்டு உலசி கழுவி வேற எடுக்கணுங்கயா. அப்பா சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி துண்டு போட மாட்டேங்குது. இந்த மாதிரி அந்த போட்டு வச்சிருக்கல, நான் தானே வெட்டினேன். ஆனால் நீங்களாம் இந்த மாதிரியே எனக்கு போட மாட்டேன். என்ன மாதிரி போடுறேன்? வேற மாதிரி போடுவேன். என்ன மாதிரி வேற மாதிரி? குண்டா இருந்துச்சுன்னா வேற மாதிரி போடுவேன். பஞ்சரம்னா இப்படி தான் வெட்டுவேம்மா.
உங்கள் அப்பா வந்து உங்க ஒரு சொல்லி உனக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வெட்டி தரேன். உப்பு போட்டு வளசிட்டியோ? உப்பு போட்டு உலசி அம்மா. மீனை தனியாக, நண்டை தனியாக, இறாலை தனியாக, ஒன்று ஒன்றா உப்பு போட்டு உலசி கழுவி. சரியான வெயில் மக்களே. பாடி நூடுல்ஸ் ஆயிட்டு இந்த பிள்ளை. எங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆள் எடுத்தா வைடே வைடா போகுது. அரைக்காம போடுறீங்க. போட்டிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மசாலா போட்டு நீனா தயார். தாராளமாக குழம்புக்கலாம். உப்பு புளி ரசமா? குழம்புடி. அப்ப இதுக்கு புளியெல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன். ஊத்திட்டு தாய். இந்த வெயில் இப்படி பேய்க்கு போகிற மாதிரி அடிக்குது. குழம்புக்கு தேவையான உப்பு. சட்டி பெருசா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு. புளியிலேயே உப்பு போட்டு கரைச்சிட்டேன், அதனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். மசாலா தேங்காயும் கலக்கி விட்டுட்டு தக்காளியை பிணைஞ்சு விடணும். இது குழம்பு சட்டியாத்தா? நிறைய பேர் குழம்பு வைக்கணும்னா பெரிய சட்டி தான் வைக்கணும். சின்ன பிள்ளை தானே. மசாலா பொடியிலே விரவிட்டேன். அவ்வளோதான். வஞ்சரத்தையும் இறாலையும் பொரிக்கிறதுக்கு விரவியாச்சு. அம்மா எடுத்து கொடுக்கமா அந்த புறா. என்ன ஊத்துனேன், அதை வெளியே வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதனை எடுத்துட்டு வந்து இப்படியா இருக்கும். இறால் சைஸ்யா இப்படி சைஸ்ல இருக்கு ஒன்று. வெக்கையா அடிக்கலையா? இங்க வா, வெக்கையா அடிக்கலையா நம்மள? குண்டா இருக்கு. மித்ரா வந்து அங்கேச்சி மாதிரி குண்டு குண்டா இருக்கு. அவன் புருஷன் வந்து அடிச்சான்னா என் கொழுந்தியாவே கொண்டு எடுத்துருவா. எங்க மச்சான் நீ எப்படி அடிச்ச போத்து தெரிஞ்சு வச்சுக்க. மித்ரா அது வந்துட்டு அதை எடுத்து எப்படி அதை பொறுத்து வச்சாச்சு. என்னடா
அந்த உரிக்க ஒன்று நம்ம தோலை உரிக்காமல் சாப்பிட்டோம்ல அவங்களுக்காக தோலை உரிச்சாச்சு. ஆனால் அதே சமையல் கட்டியில் சோத்தை போட்டு வரணும் எப்படி இருப்பான். தலை இறால் தலை வேஸ்ட் பண்ணாமல் அப்படி வச்சு ரசம் ரசம் வைக்கலாமா? அவ்வளோதான் ரசம்னா அது கொதிக்கவா போகுது அடுப்பில் காமிச்சிட்டு மீன் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் எடுத்து எடுங்க ஒரு பீஸ் எடுங்க. சரி அது வட்ட பீஸ் பெருசு எடுங்க. கீழே எடுப்பாங்க அது பெருசு எடுத்துருவேன் அவ்வளோதான். தமிழ் கரெக்டாக சாயல் மீன் இட்லிஸ் வைப்பேன், அப்புறம் அபின் தம்பி வைப்பேன். என்ன இருக்காதுல அந்த அளவுல எடுத்துட்டு வாங்க. அதான் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அவர் கவிஞர் கண்ணதாசன் அவர் இந்த இது எடுத்துருங்க. இது ஒரு அதே இறால் தான், ஆனால் இது வேற ரெசிபி. இதான் நம்ம ஊர் ஸ்டைல் சமையல். என்னது